ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சுவாமி சிவானந்தர் அவர்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு, அதாவது ஆழ் மனசுடைய சக்தி என்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனுக்கு தாட்டு, அதாவது எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எண்ணங்கள் நல்லவையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அவனுடைய எண்ணங்கள் முழுக்க தீயவைகளாக இருந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை நரகமயமாக தான் முடியும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த எண்ணங்களை எப்போவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் சொல்கிறாரு. பொதுவாக மனிதன் அவனுடைய எண்ணங்கள் ரெண்டும் கலந்தவையாக தான் இருக்கும். அதாவது அது தீயவையாகவும் இருக்கும், நல்லவையாகவும் இருக்கும். ஆனால் தீய எண்ணங்கள் எப்போல்லாம் எழுதோ அப்போல்லாம் அதை சரியானபடி வாட்ச் பண்ணி கவனமாக இருந்து அந்த தீய எண்ணங்களை செயல்களாக மாற்றிடக்கூடாது. அந்த தீய எண்ணங்கள் மைண்டில் எழும்போதே அதை அழிச்சிடணும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் சொல்கிறாரு. அப்போனா இந்த தீய எண்ணங்களை அழிக்கிறது எப்படி? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த தீய எண்ணங்களும் இருக்குது, நல்ல எண்ணங்களும் வருது. இதில் அந்த தீய எண்ணங்களை அழிக்கிறது எப்படி அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அதற்கான வழியாக எதை சொல்கிறாருன்னா, ஆழ் மனசை பயன்படுத்தணும் அப்படின்றாரு. அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டை வேதாந்தால என்ன சொல்கிறாங்கன்னா சித்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பயன்படுத்தி தான் உங்களுடைய அந்த தீய எண்ணங்களை நீங்கள் நல்ல எண்ணங்களாக மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் சொல்கிறாரு. அதாவது தியான முறையிலனாலும் அதை செய்யலாம். தியான முறையில் செய்யும்போது அந்த ஒரு ஆழ் மனசை வசப்படுத்துறது தியானத்தால் முடியும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. தியானத்தில் ஒரு 5 மினிட்ஸு அமர்ந்திருந்து முழுக்க அந்த ஒரு தாட்ஸ் எல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறமா ஆழ் மனம் வெளிப்படும், ஆழ் மனம் இயங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் சொல்கிறாரு. அந்த ஆழ் மனசில் என்ன சொல்லணும் அப்படின்னா, என்ன எண்ணங்களை விதைக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன தீய எண்ணங்களை எண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை அழிச்சிட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற அந்த நல்ல எண்ணங்களை விதைக்கணும் அப்படின்றாரு. அப்படி நீங்கள் நல்ல எண்ணங்களை விதைக்கும்போது அந்த நல்ல எண்ணங்கள் அடுத்தது நல்ல ஒரு செயல்களாக மாறுற மாதிரியான ஒரு சிந்தனையையும் ஆழ் மனசில் விதைக்கணும் அப்படின்றாரு. அப்போது நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களாக உங்களுக்கு மாறும்போது நீங்கள் வெளிப்புறமாகவும் ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களே நீங்கள் செய்வீங்க அப்படின்றது சுவாமி சிவானந்தருடைய ஒரு வேத வாக்காக இருக்குது. ஆழ் மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதில் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ, என்ன மாதிரியான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குதோ அதை தான் நீங்கள் வெளிப்புறத்தில் நீங்கள் செய்வீங்க அப்படின்றாரு. அதனால் ஆழ் மனசை கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமையணும் அப்படின்னா ஆழ் மனம் நல்லபடியாக பயன்படுத்தப்படணும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. இந்த ஆழ் மனசை வசப்படுத்துறதுக்கு தியானம் ஒரு மிகப்பெரிய கருவி அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. தியானத்தில் ஈடுபடும் போது எப்போவுமே அந்த ஒரு தாட்ஸை, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஸ்லோவாக வேனிஷ் ஆகிறத நீங்கள் உங்கள் மனக்கண்ணால் பார்க்கணும் அப்படின்றாரு. ஒன்ஸ் அந்த தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு விதமான தாட்ஸாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் அப்படியே ஸ்லோவாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த தாட்ஸ் எல்லாம் மறைஞ்சதுக்கப்புறமா இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த ஆள் மனசில் தான் நீங்கள் நல்ல விதைகளை போடணும் அப்படின்றாரு. அப்படி நீங்கள் நல்ல விதைகளை போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய வெளிப்புற வாழ்க்கையும் அருமையாக நல்லபடியாக அமையும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த ஆழ் மனசை ஒரு மனிதன் பயன்படுத்த கற்றுக்கிடணும். அதாவது அவனுக்கு எந்த விதமான ஒரு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை முதல்ல அவன் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றாரு. ஏன் இந்த பிரச்சனைகள் உருவாச்சு, எதுக்காக இந்த ஒரு ப்ராப்ளமில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றத ஒரு மனிதன் முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றாரு. ஒன்ஸ் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டோம், இனிமேல் அந்த தவறை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அப்படின்றாரு.
அந்த தவறு அப்படின்றது ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஃபுல் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. தவறுகள் செய்வது மனிதனின் இயல்பான ஒரு குணம்தான். ஆனால் அதே தவற ஒரு மிகப்பெரிய தவறாக இருந்துச்சு அப்படின்னா அதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு மோசமான ஒரு விளைவை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் சொல்கிறாரு. அதனால் அந்த மாதிரியான தவறுகள் ஒரு மனிதன் செய்கிறான் அப்படின்னா அது என்ன தவறுகளாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு தீய பழக்கங்களாக இருந்தாலும் சரி, அந்த தீய பழக்கங்கள், அந்த தீய எண்ணங்கள் இதை நல்ல விதமாக மாற்றி, நல்ல எண்ணங்களாக மாற்றி, நல்ல செயல்களையே செய்யவும் முடியும். அதுக்கு தான் அந்த தியானம்ங்கிற அந்த ஒரு கருவியை பயன்படுத்தி ஆழ் மனம்ங்கிற அந்த ஒரு உள்ள இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஆழ் மனசை பயன்படுத்தணும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் சொல்கிறாரு. என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேற ஒரு நல்ல ஒரு பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.